నెల్లూరు నుండి వచ్చాను. நான் நெல்லூர்ல இருந்து வந்திருக்கேன். మార్చి మాసం నుండి నాకు విపరీతమైన కడుపు నొప్పి. மார்ச் மாசத்துல இருந்து எனக்கு விரோதமான வயிற்று வலி இருந்தது. రాత్రిపూట కలలో చాలా పొడవాటి చేతులు వచ్చి నన్ను గొంతు నులిమేవి. இரவு சொப்பனத்துல கழுத்தை மெரிக்கும் சத்துரு. అయితే ఏప్రిల్ మాసంలో నేను హైదరాబాద్ వెళ్ళినప్పుడు ஏப்ரல் மாசம் நான் ஹைதராபாத் போனேன். ఫైబ్రాయిడ్స్ ఉన్నాయి, నీకు ఆపరేషన్ చేయాలి. வயிற்றுல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, உனக்கு ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்து டாக்டர்ஸ் ரிப்போர்ட் ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறது, இதை ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னார்களாம். అయితే నేను మా సిస్టర్కి ఫోన్ చేసి చెప్పినప్పుడు స్వర్ణకుమారికి நான் எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது, అక్క నువ్వు అక్కడ ఆపరేషన్ చేయించుకోవద్దు, ஆபரேஷன் நீங்க செய்ய வேண்டாம், జాప్రియా పాస్టర్ దగ్గరికి నువ్వు రా, నీకు ప్రేయర్ చేయిస్తాను అని చెప్పి ஜாப்ரியா இருக்காரு அங்க போய் ஜெபிக்கலாம்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. అప్పుడు నేను ఆపరేషన్ చేయించుకోకుండా நான் ஆபரேஷன் செய்யாம ఈ మే మాసంలో చెన్నై వచ్చేసాను. మే மாசம் சென்னை வந்தேன். ఇది 3వ ఆదివారము. 3வது வாரம் இங்க வந்து நான் ஜெபிக்கிறேன். పోయిన ఆదివారమే నాకు స్వస్థత ఇచ్చాడు. போன ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சுகம் கிடைச்சது. నేను మరలా విజయ హాస్పిటల్ వెళ్ళి திரும்பி விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ఇంకొక స్కానింగ్ రిపోర్ట్ తీసుకున్నాను. இன்னொரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தேன். అంతా నార్మల్ గా వచ్చింది, எல்லாமே நார்மல் என்று சொல்லியிருக்காங்க. முதலாவது ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ல அவர்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது என்று டாக்டர்ஸ் தெளிவாக சொல்லி ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும்னு சொன்னாங்க? ஆபரேஷன் பண்ண 40,000 ரூபாய் ஆகும் என்று டாக்டர் சொல்லி இருக்கிறார்கள். இவங்களுடைய உறவினர்கள் நம்முடைய இந்த ஜெப கூட்டத்துக்கு வா, உனக்கு சுகமாயிருன்னு சொல்லி இருக்கிறாங்க. மே மாசத்துல 2 வாரம் வந்திருக்கிறாங்க, இது 3வது வாரம். 2வது வாரத்திலே இயேசு சுகத்தை கொடுத்து விட்டார். திரும்ப விஜயா ஆஸ்பத்திரியில போய் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. விஜயா ஆஸ்பத்திரியில கட்டியை காணவில்லை. $40,000 செலவு இல்லாமல் இயேசு கிறிஸ்து இலவசமாய் இந்த இடத்துல அற்புதத்தை செய்திருக்கிறாரு. ரெண்டு வாரம் வந்தீங்க, இங்க என்ன கொடுத்தீங்க சுகமாகிறதுக்கு? ఇక్కడ చర్చలో ఎంత దుడ్డు ఇస్తిరి? ఏమీ లేదు ఇంతవరకు. ஒன்றும் கொடுக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து அற்புதத்தை இலவசமாய் செய்கிறார் ஐயா. அல்லேலூயா. வயத்தில் இருந்த கட்டிய காணவில்லை. நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். நெல்லூர்ல இருந்து வந்தாரு. நெல்லூர் నుండి உதயகிரி. உதயகிரியா? நெல்லூர் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்ட் நெல்லூர் உதயகிரியில இருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஞாயிறு இங்க அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு அந்த வியாதி எவ்வளவு நாள் இருக்குது? அந்த வியாதி எவ்வளவு நாள் இருக்குது? அக்காக்கு 3 மாசமா இருக்கு. 3 மாசமாவா? இப்போ தான் அது தெரிஞ்சது. ஆமா. அப்படி இப்படி பண்ணானே கட்டி நல்லா தெரியும் ஐயா. இப்படி பண்ணாலும் தெரியுமா? தெரியும், நல்லா தெரியும். சாப்பிட முடியாது, வாமிட்டு. இங்க வரும்போது ரொம்ப சாப்பிடவே முடியாது, தண்ணி குடிச்ச கூட வாமிட்டு வந்துடும். அந்த சகோதரிக்கு கையை வச்சு பார்த்தாலும் இந்த கட்டி இருக்கிறது தெரியுமா? அந்த அந்த கட்டி அமுக்குனா தெரியுமா? நல்லா தெரியும். கட்டி அமுக்குனால கட்டி இருக்கிறது தெரியுமா? நொப்பி வச்சினప్పుడు లావుగా వచ్చేస్తుంది. வலி எடுக்கும்போது அப்படியே வீங்கிடும். வலி வரும்போது அப்படியே ஊர்லும் கட்டி நல்லா நல்ல பெருசா இருக்கும். அமுக்கி பாருங்க. பாக இல்லேது லேது இயேசு கிறிஸ்து பாருங்க, காணவே இல்லாம ஆக்கி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கட்டி உள்ள உருண்டுகிட்டே இருக்குமா? தடவி பார்த்தா நல்லா தெரியும். இப்பொழுது அதை காணவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.